நாவல் பழம் இந்தியாவின் பூர்வீக பழங்களில் ஒன்று. இது பல நூற்றாண்டுகள் பழமையான வளமான வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. ஆதி காலத்தில் இந்திய துணைக்கண்டம் நாவலந்தீவு என்று அழைக்கப்பட்டது. இதற்கு இங்கு நாவல் மரங்கள் பரவலாக காணப்பட்டதே முக்கிய காரணம் என்று வரலாறு கூறுது. தமிழ் இலக்கியங்களிலும் இந்து புராணங்களிலும் நாவல் பழம் மற்றும் மரம் குறித்த குறிப்புகள் காணப்படுது. சில கோயில்களில் நாவல் மரம் தல விருட்சமாக போற்றப்படுது. நாவல் பழம், அதன் இலைகள், பட்டை மற்றும் விதைகள் அனைத்தும் பாரம்பரிய ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீரிழிவு நோய் கட்டுப்பாடு, செரிமான ஆரோக்கியம், இரத்த சுத்திகரிப்பு போன்ற பல மருத்துவ குணங்களுக்காக இது காலங்காலமாக பயன்பட்டு வருது. விநாயக சதுர்த்தி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற இந்து பண்டிகையின் போது வழிபாட்டில் நாவல் பழம் பயன்படுது. இது அதன் புனிதமான மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை காட்டுகிறது. நாவல் பழம் இந்தியாவின் கலாச்சாரம், மதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்துடன் ஆழமான பிணைப்பை கொண்டு ஒரு முக்கிய பழமாக திகழ்கிறது.